போக்குவரத்து பெருந்திருக்கில் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கிண்ணியா குறிஞ்சாங்கேணி பாலத்தின் நிர்மாணப் பணிகளை பார்வையிட்டார். இதன்போது வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் மேலதிக செயலாளர், ஒப்பந்த நிறுவனத்தின் திட்டமிடல் முகாமையாளர், கிண்ணியா நகர சபை, பிரதேச சபைகளின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் பிரசன்னமாக இருந்தனர். குறித்த பாலம் நிர்மாணிக்கப்படும் வரையில் சோவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள இயந்திர படகு பாதையையும் அமைச்சர் கண்காணித்தார். இது மிகவும் துன்பத்தை ஏற்படுத்திய பேரிடர் இடம்பெற்ற பகுதியாகும். சிறுவர்கள் உள்ளிட்ட 11 பேர் உயிரிழந்த இடமாகும். அதனாலேயே கடந்த மார்ச் மாதம் சவுதி அரேபிய அரசாங்கத்தினூடாக கடன் வசதியின் கீழ் இந்த பாலத்தினை இங்கு நிர்மாணிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இது அத்தியாவசிய பாலம் என்பதில் எவ்வித தர்க்கமும் இல்லை. இப்போது இந்த பாலம் நிர்மாணிக்கப்படுகின்றது. இந்த பாலத்தினை நிர்மாணிக்கும் போது ஒப்பந்ததாரர்களுக்கு 2027 மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த செயற்றிட்டத்திற்கு பொறுப்பான பணிப்பாளரின் கவனத்திற்கு அமைய இந்த வருடம் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னர் நிறைவு செய்வதற்கு முயற்சி செய்கின்றோம். எதிர்வரும் வருடத்தின் முதல் பகுதியில் இந்த பிரதேச மக்களுக்கு பாதுகாப்பாக போக்குவரத்தினை மேற்கொள்ள முடியும் என எதிர்பார்க்கின்றோம். அரசியலமைப்பு பேரவை நேற்று கூடியிருந்தாலும் பலரின் கவனத்திற்கு பின்னர் கணக்காய்வாளர் தொடர்பில் இறுதி தீர்மானம் முன்னெடுக்கப்படவில்லை. சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் அரசியலமைப்பு பேரவை நேற்று கூடியதுடன் பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவரின் இணக்கப்பாட்டுடன் நியமிக்கப்பட்ட 3 சிவில் பிரதிநிதிகளான பேராசிரியர் வசந்தா செனவிரத்ன, ஆஸ்டின் பெர்னாண்டோ மற்றும் ரஞ்சித் ஆரியரத்ன ஆகியோரும் இதில் பங்கேற்றிருந்தனர். அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினராக பிமல் ரத்நாயக்க திருகோணமலையில் நடைபெற்ற நிகழ்வில் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டார். கணக்காய்வாளர் நாயகம் தொடர்பில் நாம் நேற்று அரசியலமைப்பு பேரவையில் ஒன்று கூடினோம். அதற்கு புதியதொரு பெயரை முன்மொழிந்து ஜனாதிபதி அனுப்பியிருந்தார். அதனை கண்காணிப்பதற்கு உறுப்பினர்களுக்கு 2-3 நாட்கள் கால அவகாசம் தேவை என்பதை புரிந்து கொண்டோம். அதனால் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி பாராளுமன்றம் ஒன்று கூடுகின்ற நாளில் நாம் இது தொடர்பில் தீர்மானம் எடுக்க உள்ளோம்.